ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். ஸோ தமிழ் சினிமாவில் கதை திரைக்கதைனாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர பேர் பாக்யராஜ் சார் அவர்கள் தான். ஸோ இவருக்கு திரைக்கதை மன்னன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பேர் கூட இருக்குங்க. ஸோ டைரக்டர், ஆக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், டைலாக் ரைட்டர், ப்ரொடியூசர், ரைட்டர் அப்படின்னு இவரை பல முகங்களை கொண்ட ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாங்க. ஸோ பெரிய மாஸ் ஹீரோ கிடையாது, ஆனால் இவரோட கதைக்காகவே மக்களை தேட்டருக்கு உள்ளே வச்சவர் தான் இந்த பாக்யராஜ் சார். இவரோட இந்த அழியாத சாதனை படைப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்யராஜ் சார் 1953 ஜனவரி 7 ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் இருக்கிற ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தாருங்க. ஸோ இவரோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி மற்றும் அமராவதி. இவருக்கு முன்னாடி அண்ணன்கள் 2 பேர் இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே சினிமா மேலே பயங்கர ஈடுபாடு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து சினிமாக்குள்ளே வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ குடும்பத்தில் யாருமே சினிமா பேக்ரவுண்டில் இல்லை, ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. ஸோ கையில் பணமும் இல்லை, ஆனால் மேலே வரணுங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தது. அதனால என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் காசு கொண்டுட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. ஸோ சென்னை வந்ததும் வாழ்க்கை அவ்வளவு ஈஸியாக இல்லை. நிறைய ஸ்டூடியோ கதவுகளை தட்டி இருக்காரு. ஆனால் சில பேர் சான்ஸ் தரேன்னு சொன்னாங்க, சில பேர் டைரெக்டாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் தோல்வியை தூக்கி அந்த சைடு போட்டுட்டு முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவரோட லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்தவர் தாங்க நம்ம டைரக்டர் மறைந்த பாரதிராஜா சார். ஸோ கிராமத்து வாழ்க்கையை ரொம்ப ரியலாக காட்டி ஹிட் கொடுத்துட்டு இருந்த பாரதிராஜா சாரோட டீமில் இவருக்கு சேரணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ பல முயற்சிகளுக்கு அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குங்க. ஸோ 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு பல லீடிங் ஃபிலிம்ஸில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இவர் வேலை பார்த்துருக்காருங்க. ஸோ பாக்யராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட மனசில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணுற சிம்பிள் ப்ராப்ளம் தான் பெரிய கதை அப்படின்னு நம்பினார். ஸோ அதனால தான் 1979 சுவரில்லா சித்திரங்கள் படம் மூலமாக டைரக்டராக அறிமுகம் ஆனாருங்க. ஸோ தொடர்ந்து இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் 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 மற்றும் பிளாக் பஸ்டர், முந்தானை முடிச்சுன்னு அடுத்தடுத்த ஹிட்ஸ் கொடுத்து திரைக்கதை மன்னன் அப்படின்னே உருவாயிட்டாருங்க. ஸோ பாக்யராஜ் சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளோட ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாமலேயே பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனையே டைரக்ட் பண்ண பெருமை இவருக்கு தாங்க சேரும். ஸோ பாரதி ராஜாவோட ஒரு கைதியின் டைரி படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதினது நம்ம பாக்யராஜ் சார் தான். ஸோ அந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறப்போ அமிதாப் பச்சன் சார் ஸ்கிரிப்ட் எழுதின அவர் தான் இந்த படத்தோட சோல். ஸோ அவர் தான் கரெக்டாக இதில் கதையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவரையே டைரக்ட் பண்ணவும் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட லெஜெண்டரி ஊர்வசி மேமை முந்தானை முடிச்சு மூலமாக ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினதும் இவர் தாங்க. ஸோ இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த பார்த்திபன் சார் மற்றும் பாண்டியராஜன் சார் பின்னால் பெரிய டைரக்டர்ஸாக மற்றும் ஆக்டர்ஸாக மாற்றினதும் இவர் தாங்க. ஸோ பாக்யராஜ் சார் மாஸ் காட்டி ஆக்ஷன் சீன்ஸ், கிராண்ட் ஓப்பனிங் சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு பியூர் ஃபேமிலி ஹீரோவாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருந்தார். பாக்யராஜ் சார் அவர்களோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பேரிழப்புனே சொல்லலாங்க. ஸோ ஒரு நல்ல கதை திரைக்கதை காலத்தாலும் அழியாது என்பதை தன் படங்கள் மூலமாக நிரூபித்தவர் அவர். ஸோ பாக்யராஜ் என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு தமிழ் சினிமாவின் திரைக்கதை வரலாற்று புத்தகம். இன்னும் பல தலைமுறை இயக்குநர்களுக்கு அவரோட கதைகள் ஒரு சிறந்த வழிகாட்டாக இருக்கும். அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.